ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹிந்து ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பஹல்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து திடீர்னு வந்து ஃபாரஸ்ட்குள்ள வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 26 பொதுமக்கள் இறந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிற விஷயமா இருக்குது. இதில் வந்து அங்கே இருக்கிற வாழக்கூடிய பொது ஜனங்கள் இருக்காங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து டூரிஸ்ட் போயிருக்காங்க, ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அவமானமான விஷயமா இருக்குது இது இன்டர்நேஷ்னல் ஃபோரம்க்கு முன்னாடி. அதுவும் நம்மளோட யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் வான்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் விசிட்டாக போயிருக்காரு. அதை கேன்சல் பண்ணிட்டு பாதியில் வந்திருக்காரு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற பிலீஃபில் தான் நம்ம மேலே நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, ட்ரேட் டீல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி அன்சேஃபான சுச்சுவேஷன் இந்தியாவில் இருக்குன்னு தெரியும் போது நம்மளோட இந்தியா வந்து நாட் அ சேஃப் பிளேஸ் டு லிவ்ஸ், நாட் அ சேஃப் பிளேஸ் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷனல் ஃபோரமில் நம்ம மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வரும். ஸோ இமீடியட்டாக இந்தியாவோட செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணணும். இது ரொம்ப அப்பாவி லைஃப்ஸை வந்து நம்ம தூக்கி கொடுக்க முடியாது இல்லையா டெரரிஸ்ட்க்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க பொறுத்து பார்ப்போம்.